வணக்கம் தமிழரசு. உங்களோட ப்ரோக்ராம் டெய்லி தொடர்ச்சியாக பார்த்து கொண்டிருக்கிறேன். ஒரு முறையில் சிறைசாலைக்கு சித்திரவதை செய்தது ஆசன வாயில இது சித்திரவதை செய்தன்னு சொல்லி அதுக்கு மனசி விலக வைக்கிறா. கொத்தவாயா இருந்த காலம் 2007 நாங்கள் பொம்பளைகள் எங்களை கொண்டு போய் தலைகீழா கட்டி தூக்கி பங்கருக்குள்ள ஆம்பளைகள் தலைகளா கட்டி தூக்கி ஒரு பொம்பளைய தலைகளா கட்டி தூக்கினால் அந்த பொம்பளைய நிலைமையை நீங்க கற்பனை பண்ணி பாருங்க. நான் அந்த சித்திரவதை அனுபவிச்ச நான் தலைகளா கட்டி தூக்கி தலைகளா கட்டி தூக்கி பெட்ரோல் சொப்பின் பேக் நீல கலர் சொப்பின் பேக்ல பெட்ரோலை ஊத்தி கழுத்தோட இறுக்கி கட்டி கண்ணையும் கட்டி கையெல்லாம் கட்டி என்ன சித்திரவதை செய்யறது கொஞ்சம் நெஞ்ச சித்திரவதை இல்லை. அந்த முள்ளுக்கம்பி பைப் கதை உண்மை. நான் இருந்த பங்கருக்குள்ள முள்ளுக்கம்பி பந்தும் விக்கெட் கொட்டன் மற்றது பைப்பு மற்றது இந்த பெரிய ஒரு இரும்பு குண்டு அது திராசுல போட்டா இப்படி 100 கிலோ தாண்டும். அப்படி ஒரு குண்டுல எங்கட வெண்டைக்காய் மேல் வெண்டைக்காயை மொத்தத்துல சங்கிலி ஆமை பூட்டு எல்லாம் போட்டு அதில் பூட்டி வச்சுதான் ஆக்களை அடிக்கிறது. மற்றது உடுப்பு ஒன்றும் போட விடுறதில்லை. மற்றது உடுவில் கேம்பில் தான் எனக்கு சித்திரவதை நடந்தது. உடுவில் டொய்லெட் 2 டொய்லெட் இருக்கு, 2 டொய்லெட்டுக்கு கதவில்லை. உடுவில்ல கீழே மாடி வீடு ஒன்று கட்டின வீடாட்டின்னு தெரியல. அந்த ஆஞ்சநேயர் கோயில் சைட் ஒழுங்கையில பின்னிக்கிற உள்ள ஆமி கேம்பில் மேலே அதை சின்ன 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 ஜெயிலா கட்டி ஒவ்வொரு ஜெயிலுக்குள்ளையும் எல்லாரையும் உண்டாத்தான் கொண்டே போடுறது. உடுப்பு ஒன்றும் இல்லாம தான் வச்சிருக்கிறது. பாத்ரூமுக்கு கொண்டே விட்டா அம்மனை குண்டியோட கதவு இருக்காது. அவை சென்று பார்த்து கொண்டிக்க நாங்க பாத்ரூம் போய் இருந்துட்டு வரணும். அப்படி சித்திரவதையை நாங்க அனுபவிச்சு தான் வந்த. நாங்க சுரேசாலின் மனசிக்கு ஒருக்கா சொல்லி விடுங்க. வேணுமெண்டா என்ற போட்டோவையும் போடுறேன், இடங்கள் வளங்களையும் போடுறேன். இந்த உங்களுக்கு ஒரு கேஸ் இந்த ஒரு வடமொண்டுவில் நடந்த சம்பவம் ஒன்று இதுல போட்டிருக்கிறேன். ஆனா இதுல இருக்கிறவர் இல்ல, அது வேற. அவரு இப்ப குவைத்துல இருக்கிறார், பென்ஷன் எடுத்து குவைத்துல இப்ப இருக்கிறார். எல்லா டீட்டெயிலும் எனக்கு தெரியும். நானும் எல்லாம் அனுபவிச்சு வந்தால்தான் இந்த நியூஸ்ல இருக்கிற கதை உண்மையான கதையைத்தான் உங்களுக்கு போட்டேன். நான் யோசிச்சு பாருங்க. பொம்பளை பிள்ளைகள் நாங்கள் எங்களை பொம்பளையில கொண்டு போய் என்ன மாத்திரம் இல்லை நிறைய நான் என்ன கொண்டு பங்கருக்குள்ள கொண்டு போயிருக்க. அப்பதான் நான் ஒரு ஆளுக்கு சித்திரவதை செய்து அடிச்சு